அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ் நாடிய அளவு நம்ம ஃபஸ்ட்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது புக்குக்குள்ளே போக போகிறோம். இந்த ரெண்டாவது புக்கு நான் என்ன இருக்கும் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம போன செஷன்லேயே நான் உங்களுக்கு சும்மா ஒரு முன்னோட்டம் மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த செகண்ட் புக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூமில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தோமோ அது நமக்கு நல்ல மாதிரியாக புரிஞ்சிருந்தாதான் இந்த ரெண்டாவது புக்குக்குள்ளே நம்மளால் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண முடியும். செகண்ட் புக்லேயும் நம்ம புதுசான தர்கீபு, வெவ்வேறான வார்த்தைகள் எல்லாமே நம்ம கற்றுக்க தான் போகிறோம். ஆனால் நான் போன தடவை சொன்ன மாதிரியே இந்த ரெண்டாவது புக்கை நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதனுடைய பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு தான். சரிங்களாம்மா? ஸோ அதனால தான் நான் போன தடவையே சொன்னேன், ஃபஸ்ட்டு புக்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தோமோ அதிலெல்லாம் நீங்கள் தரவானால் தான் ரெண்டாவது புக்குக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக விஷயங்களை வாங்கிக்க முடியும். சரிங்களா? இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ அதனால் இப்போ கூட ஒன்றும் டைம் லேட் கிடையாது. முதல் புக்கை எதெல்லாம் நீங்கள் சப்போஸ் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் இன்னும் ஃபஸ்ட்டு புக்கே பார்க்கல, நான் ஆல்ரெடி அதை படிச்சிருந்துறேன், அதனால் நான் இப்போ செகண்ட் புக்கில் டைரெக்டாக வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் சரி, தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக அந்த ஃபஸ்ட்டு வால்யூமை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்ஷால்லா செகண்ட் புக்குக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி செய்யுங்கம்மா. சரிங்களா? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செகண்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நம்மளுக்கு 31 லெசன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு புக்கில் 23 லெசன்ஸ் தான் இருந்துச்சு. பட் செகண்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 31 லெசன் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த புக்கு அதை விட ஃபஸ்ட்டு வால்யூமை விட இந்த புக்கு கொஞ்சம் பெருசு தான். லெசன்ஸும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பட் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு புக்கில் சொன்ன தர்கீப் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக மைண்டில் இருக்குது அப்படின்னா செகண்ட் புக்குக்குள்ளே நீங்கள் போக 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 உண்மையாலுமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ அழகாக குரானை அல்லாஹ் எழுதியிருக்கிறானா, கொடுத்துருக்கானா அப்படின்னு நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த புக்கு ஒரு பேஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதில் ஃபஸ்ட்டு லெசன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னாதான் இந்த ஃபஸ்ட்டு லெசன் நம்மளுக்கு புரியும். சரிங்களாம்மா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே. இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஜும்லா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஜும்லா அப்படிங்கிறது 2 டைப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா. ரைட்டா? ஸோ 2 வகையான ஜும்லாக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம ஜும்லா ஃபியலியாவை விட்டுருவோம். ஜும்லா இஸ்மியாவை எடுத்துக்கலாம். ஜும்லா இஸ்மியா எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன? முபுத்ததா ப்ளஸ் ஹபர், இதுதான் இதனுடைய வடிவம். ஹபர் 5 வகையில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாவா? ஹபர் ஒரே ஒரு வார்த்தையாக வரலாம். அப்படி ஒரே ஒரு வார்த்தையாக ஹபர் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக மர்ஃபூவாக தான் இருக்கும். சேம் அதே மாதிரி முபுத்ததா ஒரு வார்த்தையாக வருது அப்படின்னா அதுவும் முபுத்ததா எப்போதுமே எப்படி தான் இருக்கும், மர்ஃபூவாக தான் இருக்கும். ஹபர் 5 வகையில் நம்ம பார்த்தோம். ஒன்று ஒரே ஒரு வார்த்தையாக வர்றது, அப்போ அது மர்ஃபூவாக இருக்கும். அடுத்து ஷிபுஹு ஜும்லாவாக வரும், ஜார் மஜ்ரூராக வரும். அடுத்தது ஸர்ஃபு முதாஃப் இலைஹியாக வரும். அடுத்தது முதாஃப் இலைஹியாக வரும். 5வது எப்படி பார்த்தோம், ஒரு ஜும்லாவாகவே ஹபர் வரும். அந்த ஜும்லா இஸ்மியாவாகவும் இருக்கலாம், அந்த ஜும்லா ஃபேலியாவாகவும் இருக்கலாம். அப்படின்னு இப்படி 5 வகையில் நாம் ஹபரை பார்த்தோம். ஆமாவா? ஸோ முபுத்ததா ஹபர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆமாவா? ரைட். ஓகே. இப்போ நம்ம ஒரு நாமினல் சென்டென்ஸ் எடுத்துக்கோ, ஒரு சாதாரண வாக்கியம் ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஹாமிதுன் தாலிபுன். என்ன எழுதியிருக்கேன்? ஹாமிதுன் தாலிபுன். இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். இது நம்மளுக்கு தெரியும். என்ன சொல்கிறேன்? ஹாமித் ஒரு மாணவன்.
ஆமாவா? ஹாமிதுன் அப்படிங்கிறது முபுத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது ஹபர். இது நம்மளுக்கு நல்லா தெரியும், ரைட்டா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த ஜும்லாக்கு முன்னாடி இன்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்க போகிறேன். சரியா? என்ன பண்ண போகிறேன்? இந்த ஜும்லாக்கு முன்னாடி இன்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்க போகிறேன். சரி, நான் இப்போ இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இன்ன ஹாமிதன் தாலிபுன். இன்ன ஹாமிதன் தாலிபுன். சரி, இப்போ இங்கே என்ன ஆயிருக்குது? இன்னவ முபுத்ததாக்கு முன்னாடி சேர்த்ததும் மர்ஃபூவா இருந்த முபுத்ததா, மர்ஃபூவா இருந்த ஹாமிதுன் ஹாமிதன்னு மாறிடுச்சு. சரியா? தாலிபுன் தாலிபுன்னாவே இருக்கு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச்சயமாக ஹாமித் ஒரு மாணவன்தான். அடித்து பேசுகிறோம். சரியா? உறுதிப்படுத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் இன்னங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கலாம். சரியா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ அப்போது ஒரு சாதாரண சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும், ஜும்லா இஸ்மியா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஜும்லா இஸ்மியாவுக்கு முன்னாடி இன்ன அப்படி, அந்த இன்னெல்லாம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இன்னங்கிற வார்த்தையை நான் சேர்த்த உடனே முபுத்ததா மர்ஃபூவாக இருந்தது மன்சூபாக மாறிடுச்சு, நசபு பெற்று மன்சூபாக மாறிடுச்சு. ரைட்டா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே. ஆனால் நம்ம என்ன படித்தோம்? முபுத்ததா மர்ஃபூவாக தான் இருக்குன்னு படித்தோம். ஆமாவா? ரைட். அப்போது இங்கே எப்படி தர்கீபு வைக்கிறது? ஆனால் இங்கே முன்னாடி முபுத்ததா முன்னாடி இன்ன வந்ததும் ஹாமிதுன்னு இருந்தது ஹாமிதன்னு மாறிடுச்சு. அப்பையும் நம்ம இதை முபுத்ததான்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா முபுத்ததாங்கிறது மர்ஃபூவாக தான் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே நான் ஹாமிதன்னை முபுத்ததான்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கே தர்கீபு மாறுது. எப்படி தர்கீப் மாறுதுன்னு பாருங்கள். அப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்ன அப்படிங்கிறது ஜும்லா இஸ்மியாவில் தான் நுழையும். ஜும்லா ஃபியலியாவுக்கு முன்னாடி இன்ன வரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஜும்லா இஸ்மியாவில் மட்டும்தான் இன்ன வரும். சரியா? இன்னவை நம்மளால் சேர்க்க முடியும், ஜும்லா ஃபியலியாவில் சேர்க்க முடியாது. சரியா? ரைட். இப்போது இன்ன ஹாமிதன் தாலிபுன் அர்த்தம் தெரியும், நிச்சயமாக ஹாமித் ஒரு மாணவன்தான். ரைட். இப்போ எப்படி இதுக்கு தர்கீப் சொல்கிறது? இந்த இன்னங்கிறது என்ன தெரியுமா? என்ன பண்ணியிருக்குது? அதாவது உறுதிப்படுத்துது. அதாவது நம்ம இன்னக்கப்புறம் என்ன விஷயங்களை சொல்ல போகிறோமோ அது உண்மைதான், உறுதியானது தான் அப்படின்னு அது எம்ஃபசைஸ் பண்ண போகுது. சரியா? அடித்து பேச போகுது. ப்ளஸ் அதுக்கு பின்னாடி வந்த இஸ்மை அது என்னவா ஆக்கிருச்சு? மன்சூபா ஆக்கிருச்சு. அப்போ இன்னவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்பின். இன்னது? ஹர்ஃபு தௌகீது, அதாவது உறுதிப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஹர்ஃப். சரியா? ஹர்ஃபு தௌகீதுனா என்ன? உறுதிப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஹர்ஃப். வ இன்னும் நஸ்பின், நஸ்பு செய்வதற்காக வந்த ஹர்ஃபு. ரைட்டா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த இன்னங்கிறது என்னது? அது ஒரு ஹர்ஃபு தௌகீது, உறுதிப்படுத்துவதற்காக வந்த ஹர்ஃபு. அது மட்டும் அல்லாமல் வாவ் இன்னும் நஸ்பின், நசபு செய்வதற்காக வந்த ஹர்ஃபு, ஜர்ரு செய்வதற்காக வந்த ஹர்ஃபு ஃபி அலா மின் இலா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சேம் அதே மாதிரி ஒரு இஸ்மை மன்சூபாக்குறதுக்கு வந்த ஹர்ஃபு தான் இந்த இன்ன. ஆமாவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ அப்போ இன்னங்கிறது என்னது? ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின், ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின். அப்போ ஹாமிதன் என்னது? முபுத்ததான்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்? முபுத்ததாங்கிறது மர்ஃபுவா தான் இருக்கணும். ஆமாவா? அப்போ இங்கே ஹாமிதன்னு நம்ம என்ன சொல்கிறதுனா இஸ்ம இன்ன. எதனுடைய இஸ்மு இது? இன்னவுடைய இஸ்மு தானே இது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லணும்? இஸ்மு இன்ன. சரியா? இன்னவுடைய இஸ்மு. ஆமாவா? இன்னவுடைய இஸ்மு. ஸோ இப்போ இன்னங்கிறது என்னது? ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பு, ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பு. அப்போ ஹாமிதன்னுங்கிறது என்னது? இன்னவோட இஸ்மு. ஸோ அப்போ என்ன சொல்லணும்? இஸ்மு இன்ன. ஓகேவா? இஸ்மு இன்ன, அவ்வளோதான். ஹாமிதங்கிறது என்னது? இஸ்மு இன்ன மன்சூப்.
அப்படி அந்த மன்சூபையும் சேர்த்துக்கலாம். ரைட்டா? இஸ்மு இன்ன மன்சூப். இஸ்மு இன்ன ஆனால் மன்சூபாக வரும். இஸ்மு இன்ன ஆனால் மன்சூப். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 மட்டும் சொல்லி பார்க்கலாமா? இன்னங்கிறது நம்ம எப்படி சொல்லணும்? ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்ப். ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்ப். ஹாமிதன் என்னப்போ? இஸ்மு இன்ன மன்சூப். இஸ்மு இன்ன மன்சூப். அப்போ தாலிபுன் என்ன? இன்ன உடைய ஹபர். அப்போ இதை எப்படி சொல்லணும்? ஹபர் இன்ன. எப்படி ஹாமிதன்ன இஸ்மு இன்ன உடைய இஸ்முன்னு சொன்னோமோ, அப்போ தாலிபுன் வந்து இன்ன உடைய ஹபர். அப்போ எப்படி சொல்லணும்? வெறும் ஹபர்னு மட்டும் சொல்லிடாம ஹபர் இன்ன அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? முபுததாவுக்கும் ஹபருக்கும் நம்ம நார்மலாக கொடுக்கறத விட இதை வந்து மாற்றி சொல்லணும். சரிங்களா? ஹபர் மாறலை, ஒரே வார்த்தையாக தானே இருக்குது. ஒரே வார்த்தையாக ஹபர் வந்தால் அது மர்ஃபுவாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மாறலை, அப்படியே தான் இருக்குது. இன்ன வந்தால் முபுததா தான் மாறுமே தவிர ஹபர் மாறாது. புரிஞ்சிச்சா? இன்ன வந்து முபுததாக்கு முன்னாடி தான் வரும். அப்போது முபுததா மட்டும்தான் மன்சூபாக மாறுமே தவிர ஹபர் மாறாது. புரியுதா? இன்னங்கிறது ஜும்லா இஸ்மியாவில் மட்டும்தான் நுழையும். புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இன்னக்கு அர்த்தம் வந்து நிச்சயமாக, உண்மையாக, உறுதியாக, திட்டமாக, திடமாக அப்படிங்கிற என்ன வார்த்தை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட், ஓகே. உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு வாக்கியத்தை, ஒரு ஜும்லாவை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துறதுக்காக வர்றது தான் இந்த இன்ன. சரியா? புரியுதா? ஓகே. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த ஹாமிதனை தூக்கிட்டு தமீர் போட போகிறேன். இப்போ இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்? இன்ன ஹாமிதன் துவாலிபுனுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக ஹாமித் ஒரு மாணவன் தான். ஆமாவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? நிச்சயமாக அவன் ஒரு மாணவன் தான் அப்படின்னு மாற்ற போகிறேன். தமீர் போடலாம் தானே? இப்போ நான் ஹாமிதனை தூக்கிட்டு அதுக்கு தோதுவாக தமீர் போடணும். நான் என்ன போடணும்? ஹூ போடணும். ஆமாவா? ஸோ நான் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இன்னஹு தாலிபுன். இன்னஹு தாலிபுன். நிச்சயமாக அவன் ஒரு மாணவன். சேம் தர்கீபு அதே தான். இன்ன ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பு. ஹூ என்ன? இஸ்மோ இன்ன மன்சூபு தான் அது. சரியா? தாலிபுன் ஹபர். ஹூவை என்னடா இஸ்மு இன்ன மன்சூபுங்கிறாங்க, ஆனால் ஹேன் இல்லை ஹூன் தான் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தமீர் வந்து இணையுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. ஹூ ஹுமா ஹும், ஹா ஹுமா ஹுன்ன, அது வந்து மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆமாவா? நம்ம பார்த்துருக்குறோம். இஸ்மு ப்ளஸ் தமீர் பார்த்துருக்கோம். அதே போல் ஜர்ஃபு ப்ளஸ் தமீர் பார்த்துருக்குறோம். ஹர்ஃபு ப்ளஸ் தமீர் பார்த்துருக்கோம். இப்போ ஹர்ஃபு ஒரு மின்னு ஒரு ஹர்ஃப் எடுத்துக்கோங்க. மின் ஹூன்னு தான் மாற்றுவோம், மின் ஹீன்னு மாற்ற மாட்டோம். ஆமாவா? மின்னுங்கிறது ஒரு ஹர்ஃபு, அதுக்கு பின்னாடி வர இஸ்மு ஜர் பெற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக மின் ஹீன்னு மாற்ற மாட்டோம், மின் ஹூன்னு தான் மாற்றுவோம். ஸோ அதே ஃபார்மெட்டு தான் நம்ம இன்னக்கும் பயன்படுத்த போகிறோம். ரைட்டா? நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தமீர் எதோடலாம் இணையுங்கிறது தெரியும். இஸ்மோட இணையும், ஜர்ஃபோட இணையும், ஹர்ஃபோட இணையும். சேம் அதே பேட்டர்னில் தமீர் வந்து எதோடையும் இணையும், இந்த மாதிரி தௌக்கீத் ஹர்ஃபு தௌக்கீதோடையும் இணையும். சரிங்களா? புரியுதாம்மா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இப்போ இந்த 3 வாக்கியமும் புரியுதா? ரைட். இன்னஹு தாலிபுன். நிச்சயமாக அவன் ஒரு மாணவன். இன்ன ஹர்ஃபு தௌக்கீத் வ நஸ்பின். அப்போ ஹூ என்னது? இஸ்மு இன்ன மன்சூப். தாலிபுன் ஹபர். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ரைட், ஓகே. இப்போது இன்ன உடைய வேலை என்ன, இன்ன எந்த ஜும்லாவில் நுழையும், அப்படி இன்ன வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும், இன்னவை நம்ம என்னன்னு சொல்லணும், அதுக்கு பின்னாடி வர இஸ்மை என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறது தெரியுதா? ரைட், ஓகே. இன்ன மட்டும்தான் இந்த வேலையை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னக்கு நிறைய தங்கச்சிங்க இருக்குது. சரியா? இன்னதான் பெரிய சிஸ்டர்னு நினச்சிக்கோங்க. அப்போ இன்னக்கு குட்டி குட்டி தங்கச்சிங்க இருக்குது. அவங்களும் என்ன தான் செய்வாங்க? இந்த இன்ன செய்கிற வேலையை தான் அவங்களும் செய்வாங்க. சரியா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இன்ன மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குமா
அதாவது பின்னாடி வர அந்த முபுத்ததாவை பின்னாடி வர இஸ்மை மன்சூபாக்குமா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்ன மாதிரியே இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. சரியா? அது என்னென்ன வார்த்தைகள்? அன்ன, சரியா, லாக்கின்ன, க அன்ன, ல அல்ல. ஸோ இதெல்லாம் என்னது? இன்ன உடைய தங்கச்சிங்க. இதுவும் எந்த வேலை தான் பார்க்கும்? இன்னும் என்ன வேலை பார்த்துச்சோ, அக்கா ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அதை அப்படியே காப்பி அடித்து தானே தங்கச்சி செய்வாங்க. ஸோ இன்னும் என்ன வேலை பார்த்துச்சு? இப்போது ஜும்லா மட்டும்தான் ஜும்லா இஸ்மியால் நுழைஞ்சிச்சு. ஜும்லா இஸ்மியால் நுழைஞ்சி முபுத்ததாவுக்கு முன்னாடி வந்துச்சு, முபுத்ததாவை மன்சூபாக்குச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துச்சு. இதெல்லாம் இன்னும் செஞ்சிச்சா? இதே வேலையை தான் அதோடைய தங்கச்சியான அன்ன, லாக்கின்ன, க அன்ன, ல அல்ல இது எல்லாமே செய்யும். சரியா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன பேர்? இன்னவ ஹர்ஃபு தௌக்கீத்னு சொல்லிட்டோம். அப்போ அதோடைய தங்கச்சிங்களுக்கு ஒரு பேர் வரணும்ல. அதுங்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஹவாத்து இன்ன. இன்ன உடைய சகோதரிகளிலிருந்து இவர்கள். சரியா? அஹவாத்து இன்ன, இவங்கெல்லாம் யார்? அஹவாத்து இன்ன, இன்ன உடைய தங்கச்சிங்க. சரியா? இன்ன உடைய சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம். சரியா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ரைட். இன்ன உடைய வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்ன உடைய தங்கச்சிங்களும் அதே வேலை தான் பார்க்க போகிறாங்க. சரியா? ஸோ இப்போது இன்ன உடைய வேலை என்ன, அதோடைய அது மாதிரியே வரக்கூடிய மற்ற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ரைட், ஓகே. இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் வந்து குரானில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னோட வேலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போது இந்த இன்னவை போட்டே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ டிஸ்பிளேயில் காமிச்சிருக்க வார்த்தையை பாருங்கள். அல்லாஹு கஃபூருன் ரஹீமுன். அல்லாஹு கஃபூருர் ரஹீம். இப்படி தானே நம்ம இதை வாசிப்போம். இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். அல்லாஹ் என்னது? முபுத்ததா. கஃபூருன் என்னது? ஹபர். அப்போ ரஹீமுன் அப்படிங்கிறது என்னது? நம்ம உடனே நாத் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது நாத்து கிடையாது, இதுவும் ஒரு ஹபர் தான். அல்லாஹுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பிரத்யேகமாக நாம், அதாவது அறிஞர்கள் அல்லாஹுக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ நீங்கள் அல்லாஹ் இல்லாமல் வேறு ஏதாவது போட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ சப்போஸ் ஹாமிதுன் தாலிபுன் ஜதீதுன் அப்படின்னு நம்ம போட்டோன்னா ஹாமிதுங்கிறது முபுததா, தாலிபுன்னுங்கிறது ஹபரு, ஜதீதுன்னுங்கிறத நம்ம நாத்துன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த அல்லாஹு கஃபூரு ரஹீமுன் எழுதியிருக்கு. ஆனால் அல்லாஹுங்கிறது முபுததா, கஃபூருன் அப்படிங்கிறது ஹபரு, ரஹீமுன் அப்படிங்கிறதும் ஹபரு தான். நாத்துன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹுக்கு மட்டும் நாம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் குரானில் அல்ஹம்து அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். சுபஹானா அப்படிங்கிற வார்த்தையையும் நம்ம அல்லாஹுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மனிதர்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ இதை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. சரியா? இது அல்லாஹுக்குன்னே இருக்கக்கூடிய சில வார்த்தைகள். அதே மாதிரி இந்த அல்லாஹு கஃபூருர் ரஹீமுன், இதுவும் நம்ம இந்த இடத்துல ரஹீமுன்ன நாத்துன்னு சொல்லக்கூடாது. சரியா? இது அல்லாஹுக்கு மட்டும் பிரத்யேகமாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ரூலு. இது ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ ஓகே, இப்போ இங்கே வாங்க. அல்லாஹு கஃபூருர் ரஹீமுன். ஸோ இப்போ இங்கே அல்லாஹுங்கிறது முபுத்ததா, கஃபூருனுங்கிறது ஹபரு, ரஹீமுன்னுங்கிறது ஹபர். சரி, இப்போ நான் இதுக்கு முன்னாடி இன்ன கொண்டு வருவோமா? இப்போ அல்லாஹுக்கு இன்ன எங்கே வரும்? ஜும்லா இஸ்மியாவில் தான் இன்ன வரும். எதுக்கு முன்னாடி வரும்? முபுத்ததாக்கு முன்னாடி வரும். இப்போ நம்ம போட்டு எழுதலாமா? இன்ன. இப்போ என்னவாயிரும்? அல்லாஹுங்கிறது அல்லாஹன்னு மாறிடும். இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீமுன். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீமுன் மாறிடுமா? ரைட். ஸோ இப்போ இங்கே எப்படி நம்ம தர்கீப் சொல்கிறது? இன்ன என்னது? ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின். ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின். அப்போ அல்லாஹங்கிறது என்னது? இஸ்மு இன்ன மன்சூப்.
இஸ்மோ இன்ன, இஸ்மோடைய இன்ன அது, சாரி இன்ன உடைய இஸ்ம அது, இன்ன உடைய வார்த்தை அது. சரியா? அல்லாஹ அப்படிங்கிறது என்னது? இஸ்மோ இன்ன மன்சூப். ரைட்டா? கஃபூருன் ஹபர், ரஹீமுன் ஹபர். ஹபர் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? முபுத்ததால மட்டும்தான் ஒரு சேஞ்ச் நடக்கும். அதனால தான் நம்ம தர்கீபை மாற்றுறோம். சரியா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இது இப்போ நல்லா மனசில் உட்காந்துருச்சா? ரைட், ஓகே. இப்போது இன்ன உடைய தங்கச்சிங்களுக்கு வாங்க. இன்ன உடைய வேலையை தான் அன்னவும் செய்யும், லாக்கின்னவும் செய்யும், அன்னவும் செய்யும், அல்லவும் செய்யும். ஆமாவா? இப்போ இங்கே ஆனால் எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு. இப்போ இன்னனா நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னு சொன்னோம். அண்ணனா என்ன? அதுக்கும் அதே அர்த்தம் தான். நிச்சயமாக, உறுதியாக, உண்மையாக, ட்ரூலி, டெஃபினெட்லி, ஷியோர்லி அப்படின்னு பேசுவோம்ல. ஸோ அது. அப்போ லாக்கின்னனா என்ன? ஆனால் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்துருக்கோம். அப்போ அண்ணனா என்ன? போல. அதாவது நம்ம சொன்னோம்ல, அவன் என்னமோ சிங்கம் மாதிரி, சிங்கம் போல கர்ஜிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த சிங்கம் போல, அந்த போல அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அண்ணன் போட்டு பேசுவோம். நிஜமாவே அவன் சிங்கம் மாதிரியே கர்ஜிட்டான், நிஜமாவே அவன் கத்துனது சிங்கம் போலவே இருந்துச்சு அப்படி நம்ம அடித்து பேசும்போது அந்த போல அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் அண்ணன். சரியா? கடைசியாக வர்றது இல்லை அல்ல. இல்லை அல்லக்கு வந்து 2 அர்த்தங்கள் இருக்குது. சரிங்களா? இல்லை அல்லக்கு என்ன அர்த்தம் ஆச்சுன்னா, நிறைய இடத்துல இல்லை அல்ல வந்து குரானில் எந்த மாதிரியான மீனிங்கில் வந்து அர்த்தத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, பெர்ஹாப்ஸ், அதாவது மேபி, ஒரு வேளை அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. மேபி ஹி வுட் ஹவ் வெண்ட், ஒரு வேளை அவன் போயிருந்திருக்கலாம். அந்த ஒரு வேளை அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த அர்த்தமும் அல்லக்கு வரும். ஆனால் அப்துல் ரஹீம்ங்கிற ஆத்தர் இந்த புக்கை எழுதினவர் எந்த அர்த்தத்தில் நமக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, ஹோப், நம்பிக்கை, நம்புதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அல்லக்கு இருக்குது. அந்த அர்த்தத்தில் தான் நம்ம ஆத்தர் வந்து இந்த புக்கில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ரைட், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா? இன்ன அப்படிங்கிறது ஜும்லா இஸ்மியாவில் தான் நுழையும், முபுத்ததாக்கு முன்னாடி வரும், முபுத்ததாவை அது மன்சூபாக்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அந்த வாக்கியத்தை அடித்து பேசுகிறதுக்காக முன்னாடி இன்ன வரும். சரி, இன்ன மாதிரியே வேறு எந்தெந்த வார்த்தைகள்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ன, லாக்கின்ன, அன்ன, அல்ல, இது 4மே இன்ன மாதிரியே செயல்படும். இதுவும் அதுக்கு பின்னாடி வர இஸ்மை என்னவா மாற்றிடும்? மன்சூபாக மாற்றிடும். இது 4க்குமே வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குது. இதை வந்து இந்த 4ஐயும் என்னன்னு சொல்லுவாங்க? அஹவாத்து இன்ன உடைய சகோதரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இன்ன அப்படிங்கிற வார்த்தைக்கான தர்கீப் என்ன? ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின். அதுக்கு பின்னாடி வர இஸ்மு இன்ன மன்சூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மற்றதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது? அன்ன, லாக்கின்ன, கண்ண, லால, இதையெல்லாம் அஹவாத்து இன்ன அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் இன்ஷால்லா இதெல்லாம் ஜஸ்ட் இப்படியே தெரிஞ்சுக்கங்க. இதை நம்ம பாடத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்ஷால்லா உங்களுக்கு ரொம்ப அழகாக இது வந்து புரியும். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ இது தெளிவாக இருக்குதா? இப்போ நான் என்ன சொன்னல இதுக்கு முன்னாடி, எப்படி தமீரோட இஸ்மு இணைஞ்சிச்சோ, ஹர்ஃபு இணைஞ்சிச்சோ, ஜர்ஃபு இணைஞ்சிச்சோ, சேம் அதே மாதிரி இன்னங்கிற இந்த ஹர்ஃபு தௌக்கீதும் இணையும். அது எப்படிலாம் இணையுதுங்கிறத பார்க்கலாமா? அந்த 14 தமீரோடையும் இன்னங்கிறது இணையும். செஞ்சு பார்ப்போமா? வாங்கப்பா, நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்னஹு, இன்னஹுமா, இன்னஹும், இன்னஹா, இன்னஹுமா, இன்னஹுன்ன, இன்னக, இன்னகுமா, இன்னகும், இன்னகி, இன்னகுமா, இன்னகுன்ன, இன்னனி, இன்னனா, இன்னனி, இன்னனா. இன்னனியை வந்து இன்னி அப்படின்னு சொல்லலாம். இன்னி இல்லைன்னா இன்னனி, லாஸ்ட் ஒன்று இன்னனா. இன்னஹு அப்படின்னா என்ன? நிச்சயமாக அவன். இன்னஹுமானா என்ன? நிச்சயமாக அவர்கள் 2 ஆண்கள். இன்னஹும்னா என்ன? நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள். இன்னஹா நிச்சயமாக அவள் பெண், அவள் ஒருத்தி.
இன்னஹுமா நிச்சயமாக அவர்கள் 2 பெண்கள், இன்னஹுன்ன நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள். இன்னக்க நிச்சயமாக நீ, இன்னக்குமா அதாவது நீ ஒரு ஆண், இன்னக்குமா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் 2 ஆண்கள், இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள், இன்னக்கி நிச்சயமாக நீ ஒரு பெண், இன்னக்குமா நிச்சயமாக நீங்கள் 2 பெண்கள், இன்னக்குன்ன நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள், இன்னனி இல்லைனா இன்னி இரண்டுத்துக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக நான், இன்னனா அப்படின்னா நிச்சயமாக நாங்கள். புரியுதா? ஸோ சேம் இதே மாதிரி ல அல்ல அந்த இன்னவுடைய சகோதரிகளில் ல அல்ல ஒருத்தவங்க வர்றாங்களா? ஸோ அவங்கள மட்டும் தமீரோட இணைச்சி சொல்லி பார்க்கலாமா? ரைட். ல அல்லஹு, ல அல்லஹுமா, ல அல்லஹும், ல அல்லஹா, ல அல்லஹுமா, ல அல்லஹுன்ன, ல அல்லக, ல அல்லகுமா, ல அல்லக்கும், ல அல்லகி, ல அல்லகுமா, ல அல்லகுன்ன, ல அல்லி, ல அல்லனா. ஓகேவா? புரியுதா? சரி. ஸோ இப்போது இதோடைய ல அல்லக்கு மீனிங் என்னன்னு சொன்னேன்? ஹோப்ஃபுல்லி. அதாவது ல அல்லஹு அப்படின்னா ஹோப்ஃபுல்லி ஹி, அதாவது நம்புகிறேன் அவன் அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் என்னங்கிறது தெளிவாக புரியுதா? தயவு செஞ்சு புரியலைன்னா ஆரம்பத்திலேயே இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் மறுபடியும் வேணாலும் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். அதுக்கான நோட்ஸு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ நம்ம பார்த்த இந்த இதுக்கான நோட்ஸ் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்கள் அதை பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ ஓகே. ஸோ இப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல மாதிரியாக தெரியுதா? ரைட். ஸோ இப்போது இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த லெசனை பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்போது அதிகமாக உங்களை நான் டம்ப் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகாமல் அந்த கிளாஸை பார்த்துக்கிட்டே அந்த லெசனை பார்த்துக்கிட்டே வரும்போது இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக சொல்லியிருப்பாங்க. அங்கங்கே அது வரும்போது நான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? ரைட். நம்ம இப்போது ஃபர்ஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகலாமா? அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து வால்யூம் 2 புக்கு 2 உடைய 2வது புக்குடைய ஃபஸ்ட்டு லெசன். சரிங்களா? முதல் பாடம் பாருங்கள். தர்சுல் அவ்வல், முதலாவது பாடம். இங்கே வந்து சேம் அதே மாதிரி ஹாஷிம் அப்படிங்கிற ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஹாஷிம் ஆசிரியரை பார்த்து சொல்கிறார். ஹாஷிம் சொல்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தர்கீபு ரொம்ப நல்லா தெரியும். அஸ்ஸலாமு முபததா, அலைக்கும் ஜாரு மஜ்ரூர் ஷிப்ஹு ஜும்லா ஹபர், வ ரஹ்மத்துல்லாஹி என்னது முதாஃப் முதாஃபிலைஹி, வ பரகாத்துஹு முதாஃப் முதாஃபிலைஹி. ஆமாவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு ரிப்ளை கொடுத்துட்டார். ஹாஷிம் என்ன கேட்குறாரு இப்போது? கைஃப ஹாலுக யா உஸ்தாது, உஸ்தாதே நீங்கள் நலமா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு ஹாஷிமே வந்து என்ன சொல்கிறாரு பாருங்க, ல அல்லக பிஹைரின், ஹோப்ஃபுல்லி யூ ஆர் குட். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு பேசுவோம்ல நம்ம. ஸோ அந்த இதை தான் அல்ல போட்டு பேசியிருக்கிறாங்க. ரைட்டா? நம்ம வந்து ஒரு மனிதரை நேராக பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது கேட்கும்போது அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இதுதான் வந்து நார்மலாக நடக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குரூப் நடத்துகிறீங்கன்னு வைங்களேன். குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடங்களை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்க. பாடங்களை எடுத்து முடிச்சுட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து அந்த குரூப் கிட்ட பேசுகிறீங்க. அதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீங்கள் அந்த குரூப் கிட்ட பேசுகிறீங்கன்னா நம்ம எப்படி பேசுவோம் சாதாரணமாக? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, குரூப்பில் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவோம் தெரியுமா? ஸோ அதுதான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன, ஹாஷிம் வந்து ஆசிரியரை பார்த்து என்ன கேட்குறாரு? கைஃப ஹாலுக யா உஸ்தாது, உஸ்தாதே நீங்கள் நலமா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ல அல்லக பிஹைரின், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி யூ ஆர் குட்,
ஹோப்ஃபுல்லி யூ ஆர் குட். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே எப்படி தர்கீப் வைக்கிறது, அதுக்கு தான் இந்த லல்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நம்புகிறேன், நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். சரியா? அல்ல என்னது, நம்ம என்ன சொன்னோம்ல, அல்லவ மின் அகவாத்து இன்ன. இந்த அல்லங்கிறது என்னது, அகவாத்து இன்ன. க அப்படிங்கிறது இஸ்முல அல்ல. நம்ம என்ன சொன்னோம், அண்ணனுடைய வேலையை தான் இந்த தங்கச்சிங்கெல்லாம் செய்யும்னு சொன்னோம். ஆமாவா? அல்ல என்னது, அகவாத்து இன்ன. அப்போ க என்னது, இஸ்முல அல்ல. ஆமாவா? அல்லவுடைய இஸ்மு தானே க. ரைட். அல்ல இஸ்ம், அதாவது அல்லவுடைய இஸ்மு தான் க. அப்போ கவை நம்ம என்னன்னு சொல்லணும், இஸ்முல அல்ல. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இஸ்முல அல்ல. இப்போ இன்னஹூன்னு இருந்ததை நம்ம எப்படி சொன்னோம், இன்னவ ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின் அப்படின்னு சொன்னோம். ஹூவை என்னன்னு சொன்னோம், இஸ்மு இன்ன அப்படின்னு சொன்னோமா? ஸோ அப்போ அல்ல கவை எப்படி சொல்கிறது, அல்ல அப்படிங்கிறது அகவாத்து இன்ன, இன்னவுடைய சகோதரி. அப்போ கங்கிறது இஸ்மு அல்லவுடைய இஸ்மு. ஆமாவா? ரைட். பி ஹைரி நம்மளுக்கு தெரியும், ஹபர் அல்ல, ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா. ஆமாவா? புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு? தயவு செஞ்சு தெளிவாக விளங்கிக்கங்க. முபுததா ஹபரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சரியா? புரியுதுங்களா? ரைட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஆசிரியர் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கே அனைத்து புகழும். இது நம்மளுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லா. அல்ஹம்து அப்படிங்கிறது என்னது, முபுததா, லில்லாஹிங்கிறது ஜாரு மஜ்ரூர், ஹபர் ஷிப்ஹு ஜும்லா. வ கைஃப ஹாலுக அன்த யா ஹாஷிம். ஹாஷிமே நீ எப்படி இருக்கிற, ஹவ் ஆர் யூ. அந்த யூவில் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு பாருங்க. வ கைஃப ஹாலுக்க, அந்த அந்த இல்லாமல் யா ஹாஷிம் அப்படின்னு போட்டால் கூட அந்த சென்டென்ஸு கரெக்டு தான். ஆமாம் தானே? ஹாஷிமே நீ எப்படி இருக்கிற, கரெக்டு தான். ஆனால் ஏன் அந்த வருது, ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாரு ஆசிரியர். என்னப்பா நீயா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸ்பெசிஃபிக்காக. இந்த அந்த ஒரு ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் தான் வரும், ஆனால் ஒரு ஜும்லாவுடைய கடைசியில் வருது அப்படின்னா அது உறுதிப்படுத்துறதுக்காக வருதுன்னு நம்ம புக் 1லேயே இது மாதிரி ஒன்று எக்ஸாம்பிளாக பார்த்துருக்குறோம் நம்ம. ஆமாவா? ரைட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாரு அவர், நீயா, நீ எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரியா? ரைட். கேட்டுட்டு என்ன சொல்கிறார் அவர் ஆசிரியர், ஆனால் ஒஹிப்புக கசீரன். என்ன சொல்கிறார் அவர், ஆனால் நான் ஒஹிப்புக. ஒஹிப்புங்கிறது ஒரு ஃபியல், அதாவது ஒரு ப்ரெசன்டென்ஸான ஃபியல். இதை நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு புக்லேயும் பார்த்துருக்கோம். ஒஹிப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபியலு. நமக்கு மாதியான ஃபியல் தான் தெரியும், பாஸ்டென்ஸான ஃபியல் தான் நமக்கு தெரியும். இன்னும் நாம் நிகழ்காலமோ எதிர்காலமோ நம்ம படிக்கலை. ஒஹிப்புங்கிறது ஒரு நிகழ்கால வினைச்சொல். சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் அதை படிக்கலை. ஒஹிப்புனா என்னென்னா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? க யாரை, ஒன்று, ஒஹிப்புக்கு. அப்போ கங்கிறது என்னது, மஃபூல். ஒரு ஃபியலுனாலே எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஃபியல் வரணும், ஃபாயில் வரணும், மஃபூல் வரணும். அதான ஸ்ட்ரக்சருன்னு சொன்னோம். இப்போ ஒஹிப்புக்க நான் உன்னை நேசிக்கிறேன். ஒஹிப்புனா நான் நேசிக்கிறேன். யாரை, க உன்னை. நான் என்ன சொன்னேன், யாரை எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வர்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது மஃபூலுன்னு படித்தோம். ஆமாவா? படித்தோம், ஞாபகம் இருக்குதா? ரைட். அப்போ இங்கே கங்கிறது ஒரு மஃபூலு. கசீரன் அப்படின்னா நிறைய பிடிக்கும் உன்னைய, கசீரன்னும் ஒரு மஃபூலு தான். ரெண்டும் மஃபூலுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மஃபூலுலே நிறைய வகைகள் இருக்குது, அது இன்ஷால்லா நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. நம்ம இன்னும் மாதியான ஃபியல் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இன்னும் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வரும், ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி வருங்கிறது நம்மளுக்கு தெரியாது, நம்ம இன்னும் அதை படிக்கல. ஓகேவா? ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு ஆசிரியர், அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிட்டு, ஹாஷிமே நீயா, நீ எப்படி இருக்கிற, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அந்த சென்டென்ஸ் தொடருது, அப்படியே பாருங்கள். இன்ன ஒஹிப்புக கசீரன்யா ஹாஷிம். ஹாஷிமே நான் உன்னை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன், அதாவது நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? சொல்லிட்டாரா? ஸோ அதை தொடர்ந்து அவர் இன்னமும் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, இன்னக துவாலிபுன் ஜக்கியுன் வ முஜ்தஹிதுன் வ ஜூஹுலுகின்.
புதுசாக ஒரு வார்த்தையை நீங்கள் இந்த சென்டென்ஸில் பார்ப்பீங்க. ஸோ கவனமாக பாருங்கள். இன்னக நிச்சயமாக நீ, தாலிபுன் மாணவன், தக்கியுன் புத்திசாலியான மாணவன், வ முஜ்தஹிதுன் இன்னும் முயற்சிப்பவன் அதாவது உழைக்கக்கூடியவன், வ இன்னும், ஸூ ஹுலுக்கின் குணம் கொண்டவன். அப்படின்னா என்ன? நல்ல குணம் கொண்டவனை தான் அப்படி சொல்லுவோம். குணமான பையனாக இருக்க பணி அப்படின்னு சொல்லுவோம்ல. வ ஸூ ஹுலுக்கின் குணம் கொண்டவன். ரைட்டா? இப்போ கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸூ. என்னது? கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸூவை கொடுத்துருக்காங்க. குணம் கொண்டவன். ரைட்டா? இந்த ஸூ வந்து எப்படி வேலை செய்யும்னா முதாஃபாக வேலை செய்யும். அப்போ முதாஃப்னா பின்னாடி வரக்கூடிய இஸ்மு எப்படி இருக்கணும்? முதாஃப் இலைஹியாக இருக்கணும். ஆமாவா? அதனால தான் ஹுலூக்கின் அப்படிங்கிற அந்த இஸ்மு முதாஃப் இலைஹியாக வந்திருக்குது. அதனால தான் மஜ்ரூர் பெற்று வந்திருக்குது. ரைட்டா? ஹுலூக்கின் அப்படின்னா குணம்னு அர்த்தம். ஓகே, ஹுலூக்குன் அப்படின்னா குணம். சரியா? ஸூ ஹுலூக்கின் அப்படின்னா குணம் கொண்டவன். ஒரு ஆணை பார்த்து குணம் கொண்டவன்னு சொல்கிறதா இருந்தால் ஸூ ஹுலூக்கின். அதே ஒரு பெண்ணை பார்த்து குணம் கொண்டவள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஸாத்தி ஹுலூக்கின் குணம் கொண்டவள். புரியுதா? ஒரே ஒரு ஆணை பார்த்து குணம் கொண்ட பையன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஸூ ஹுலூக்கின். இதே ஒரே ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஸாத்தி ஹுலூக்கின். சரியா? புரியுதா? ஸோ இந்த ஸூங்கிற இன்னொரு வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஸூ அப்படிங்கிறது முதாஃபா தான் வேலை செய்யும். சரியா? புரியுதுங்களாம்மா? ரைட். இந்த கொண்ட அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த, ஃபார் எக்ஸாம்பிள் பணம் கொண்ட, வசதி கொண்ட, குணம் கொண்ட, அதிகாரம் கொண்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஸூவை நாம் பயன்படுத்திக்கலாம். சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ரைட். ஸோ இப்போ இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? இன்னக தாலிபுன் தகியுன் வ முஜ்தஹிதுன் வ ஸூ ஹுலுக்கின். நிச்சயமாக நீ ஒரு புத்திசாலியான மாணவன், இன்னும் உழைக்கக்கூடியவன், இன்னும் குணம் கொண்டவன். சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ தர்கீப் வைக்கலாமா? இன்னக, இன்னங்கிறது என்னது? ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்ப். எம்ஃபசைஸ் பண்ணுறார். நீ அப்படிப்பட்ட ஆளு தான்ப்பா, நீ மாணவன் தான்ப்பா நீ அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இன்னவை சேர்த்துக்கிட்டார். இன்ன ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பின். அப்போ க என்னது? இஸ்மு இன்ன. க என்னது? இஸ்மு இன்ன மன்சூப். தாலிபுன் ஹபர் இன்ன. சரிங்களா? அப்போ ஜக்கியுன் நாத். வாவ் அதுஃப் முஜ்தஹிதுன் நாத் வ ஸூ ஹுலுக்கின் முதாஃப் முதாஃப் இலைஹி. சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ரைட். ஓகே, அல்ஹம்துலில்லா. இன்னும் அவர் என்ன பேசுகிறாருங்கிறத பாருங்கள். ஒரு கேள்வி கேட்குறார், டவுட்ஃபுல்லான கேள்வி கேட்குறார். அதனால தான் ஃப்ரண்ட்டில் ஃபத்ஹா செஞ்ச ஹம்ஸா வந்துருச்சு. மின் பாகிஸ்தான அந்த, நீ பாகிஸ்தான்லேருந்து வருகிறாயா? அல்லது மினல் ஹிந்தி யா ஹாஷிம், இல்லை இந்தியாவிலேருந்து வரியா ஹாஷிம்? ஹாஷிமே, நீ பாகிஸ்தான்லேருந்து வரியா இல்லை இந்தியாவிலேருந்து வர்றியா? ஸோ பாருங்கள், மின் பாகிஸ்தானன்னு இருக்குது. மின்னு வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூராக இருக்கணும். ஏன் ஆனால் பாகிஸ்தானின்னு இல்லாமல் பாகிஸ்தானன்னு இருக்குது? ஏன்னா பாகிஸ்தானு அப்படிங்கிற அந்த இஸ்மு ஒரு டிப்டோட். பார்த்தோமா? ஞாபகம் வருதா? அது எல்லாமே செகண்ட் புக்கில் ஆசிரியர் ஃபஸ்ட்டு புக்கில் படித்த எல்லாத்தையுமே சூப்பராக செகண்ட் புக்கில் கொண்டு வந்திருக்கிறார். சரியா? ரைட். ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? நீ பாகிஸ்தானிலிருந்து வருகிறாயா இல்லை இந்தியாவிலிருந்து வருகிறாயா ஹாஷிம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ரைட். ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். இன்னி, நிச்சயமாக நான், மினல் ஹிந்தி, இந்தியாவிலிருந்து தான் வர்றேன். நிச்சயமாக நான், அதாவது ஷியோர்லி ஐ கம் ஃப்ரம் இந்தியா. நிச்சயமாக நான் வந்து எங்கேருந்து தான் வர்றேன்? இந்தியாவிலேருந்து தான் வரேன். எம்ஃபசிஸ் பண்ணி சொல்கிறார். சரியா? அவங்க சொல்கிறத நம்பணுங்கிறதுக்கு இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளோ உண்மையானது, எவ்வளோ உறுதியானதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த இன்ன அண்ணெல்லாம். சரியாம்மா? ஓகே. இன்னி மினல் ஹிந்தி. ரைட். நான்
உறுதியாக இந்தியாவிலிருந்து தான் வருகிறேன். இப்போ இங்கே எப்படி தர்கீப் வைக்கிறது? இன்னி யா யா வந்து முத்தக்கல்லிமுடைய யா. ஸோ அப்போ அந்த இன்னங்கிறது என்னது? ஹர்ஃபு தௌக்கீது வ நஸ்பு. அந்த யாங்கிறது அதுதான் வந்து இன்னவுடைய இஸ்மு. அப்போ என்ன சொல்லணும்? இஸ்மு இன்ன மன்சூப். மினல் ஹிந்தி அது நார்மல் ஹபரு, அதாவது ஹபர் இன்ன. சரிங்களா? ஷிபுகு ஜும்லா ஜாரு மஜ்ரூர். சரியா? புரியுதா இது? ஸோ ஒன்றுமே இல்லை, இது வந்து இன்னவை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த இன்ன தமீரோட இணைஞ்சால் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கு நடுவுலையும் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களாம்மா? புரியுதில்ல? தயவு செஞ்சு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் கமெண்ட்டில் உடனே போட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் மறுபடியும் கூட நான் உங்களுக்கு இந்த சொன்ன விஷயங்களெல்லாம் மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரியாம்மா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆசிரியர் அடுத்து என்ன கேட்குறாரு? வ ஜமீலுக்க, உன்னுடைய தோழன். அல்லதி எப்படிப்பட்ட தோழன் தெரியுமா? ஹரஜ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? மௌசுல் சிலா வந்துருச்சு. ஆமாவா? எப்படிப்பட்ட தோழன் ஒரே ஒரு வார்த்தையில் வர்ணிக்கணும்னா நம்ம நாற்று போட்டு வர்ணிச்சிடலாம். ஆனால் அந்த ஜமீலுன்னை வந்து ஆசிரியர் ஒரு பெரிய சென்டென்ஸு போட்டு சொல்ல போகிறார். அந்த ஜமீலுன் யாருன்னு சொல்ல போகிறார். ஸோ அப்போ நம்ம ஒரு வார்த்தையான நாத்தை போட்டு சொல்ல முடியாது. அப்போ நம்ம அந்த இடத்துல எதை தான் கொண்டு வரணும்? மௌசுல் சிலாவை தான் கொண்டு வரணும். அதனால் அல்லதி கொண்டு வந்துட்டார். ஏன் அல்லதி போடுறாரு? ஏன்னா ஒரு ஆணை பற்றி அவர் வர்ணிக்க போகிறார். ஸோ அதனால் அல்லதி போட்டுட்டார். அப்போ பின்னாடி என்ன வர்ணிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லணும்ல, அதுதான் சிலா. என்னன்னு பாருங்கள். ஹரஜ அவன் வெளியேறினான், மாக்க உன்னுடன், அல் ஆன இப்போது, மினல் ஃபஸ்லி வகுப்பறையில் இருந்து. என்ன கேட்குறார் ஆசிரியர்? வ ஜமீலுக்க இன்னும் உன்னுடைய தோழன். எப்படிப்பட்ட தோழன் தெரியுமா? தற்போது உன்னுடன் வகுப்பறையில் இருந்து வெளியேறிய உன்னுடைய தோழன். அஹுவ அவனும், அஹுவ ஆயுதன் அவனுமா? ஆயுதன்னா சொன்னேன் நான். அவனும் அவளும் அந்த சேர்க்குறீங்க அப்படின்னா ஆயுதனை நீங்கள் போட்டுக்கணும். ஹூ ஆயுதன் அவனுமா? மினல் ஹிந்தி அவனுமா இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? ஜமீலுக்க இன்னும் உன்னுடைய தோழன். எப்படிப்பட்ட தோழன்? இன்னும் உன்னுடைய தோழனான தற்போது உன்னுடன் வகுப்பறையிலிருந்து வெளியேறிய உன்னுடைய தோழன் இருக்கிறான்ல, அவனுமா இந்தியாவிலேருந்து வர்றான் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. எல்லாம் இல்லை, இன்னஹு நிச்சயமாக அவன், மின் பாகிஸ்தான பாகிஸ்தானிலிருந்து வருகிறான். லா ஹர்ஃபுல் ஜவாபு, இன்னஹு இன்னங்கிறது ஹர்ஃபு தௌகீது வ நஸ்பு, ஹூ இஸ்மு இன்ன மன்சூபு, மின் பாகிஸ்தான ஹபர் ஜாரு மஜ்ரூர் ஷிபுகு ஜும்லா. ரைட்டா? புரிஞ்சிருச்சா? ஆசிரியர் என்ன சொல்கிறார் அடுத்தது கேளுங்க. இன்ன சாத்தக்க ஜமீலத்துன் யா ஹாஷிம், ஹாஷிமே நிச்சயமாக உன்னுடைய கடிகாரம் அழகானது, உன்னுடைய கடிகாரம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்ன என்னது? ஹர்ஃபு தௌகீது வ நஸ்பு. அப்போ இன்ன வந்துச்சுன்னா அதனுடைய இஸ்மு பக்கத்தில் வரணும்ல. எங்கே இருக்குது பாருங்கள். ஸ்வா அத்தக்க, அதில் ஸ்வா அத்த அதுதான் இன்னவுடைய இஸ்மு இன்ன அதுதான். ஏன் ஆனால் சா அத்தன்னு இருக்குது, சா அத்தன்னு இல்லாமல்? ஏன்னா கவோட சேர்ந்து அது முதாஃபாக இருக்குது. முதாஃபுடைய வேலை என்ன? முதாஃப் எப்படி இருக்கும்? அலிஃப்லாமும் வரக்கூடாது, தன்வீனும் வரக்கூடாது. அதுதான் முதாஃபுடைய கண்டிஷன். அப்போது இன்னவுடைய இஸ்மா சாத்து வந்ததுனால சாத்தன்னு மாறிடுச்சு. கவோட இணைஞ்சி முதாஃபாவும் இருக்குது. சரியா? என்னன்னு புரியுதாம்மா? இன்ன சாத்தக்க நிச்சயமாக உன்னுடைய வாட்ச், ஜமீலத்துன் அழகானது, யா ஹாஷிம் யா ஹாஷிமு ஹாஷிமே நிச்சயமாக உன்னுடைய வாட்ச் அழகானது. இன்டீட் யுவர் வாட்ச் இஸ் பியூட்டிஃபுல். ரைட்டா? ஓகே. இன்னங்கிறது ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பு, சாத்த அப்படிங்கிறது இஸ்மு இன்ன மன்சூபு, க அப்படிங்கிறது என்னது? முதாஃப் இலைஹி, ஜமீலத்துன் அப்படிங்கிறது ஹபர். ரைட்டா? யா வந்து ஹர்ஃபுன் நிதா, ஹாஷிம் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டவன். சரியா? புரியுதாம்மா? ஓகே. என்ன கேட்குறாரு? அதை சொல்லிவிட்டு என்ன கேட்குறாரு? மினல் யாபானி ஹிய, அது ஜப்பானிலிருந்து வந்ததா? எது? வாட்ச்.
அதனால தான் ஹீயை போட்டு கேட்குறாரு. வாட்ச் வந்து ஒரு பெண்பால் இஸ்மு தானே. அப்போ அதை சுட்டி காமிச்சு பேசும்போது நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த தமீரை யூஸ் பண்ணணும், ஹீய. அது ஜப்பானில் இருந்து வந்ததா அப்படின்னு கேட்குறாரு. ரைட்டா? ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாரு? லா, இல்லை, இன்னஹா, நிச்சயமாக அது. ஏன் ஹா போட்டு பேசுகிறாரு ஹாஷிமு? ஏன்னா அது வந்து ஒரு பெண்பாலான இஸ்மு. அப்போ ஹா தான் போடணும். இன்னஹா மினல் ஹிந்தி, நிச்சயமாக அது இந்தியாவிலிருந்து வந்தது. லா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, இன்ன அப்படிங்கிறது ஹர்ஃபு தௌகீது வ நஸ்பு, ஹா அப்படிங்கிறது இஸ்மு இன்ன மன்சூப், மினல் ஹிந்தி ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா ஹபர். புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, நெக்ஸ்ட் ஆசிரியர் என்ன கேட்குறாரு? இன்னொரு டவுட்ஃபுல்லான கேள்வியை கேட்குறாரு பாருங்க. ஹாலியத்துன் ஹிய அம் அல்லது ரஹீசத்துன். ரஹீசத்துன் அப்படின்னா என்ன? சீப்பு, சீப்பானதா. அப்போ ஹாலியத்துன் அப்படின்னா என்ன? விலை உயர்ந்ததா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? வாட்சை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்த ஆசிரியர் என்ன கேட்குறாரு? இது ரொம்ப விலை உயர்ந்ததா இல்லை ரொம்ப சீப்பானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹாலியத்துன் ஹிய அம் ரஹீசத்துன். ஏன் ரஹீசுன்னு போடாமல் ரஹீசத்துன்னு போட்டிருக்காங்க? ஹாலியுன் அப்படின்னு போடாமல் ஹாலியத்துன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எதை பற்றி பேசுகிறாங்க? வாட்சை பற்றி பேசுகிறாங்க. அப்போது வாட்சு பெண்பாலுங்கும் போது அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் எப்படி தான் இருக்கணும்? அந்த இதுவும் பெண்பாலாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் ஹாலியத்துன் ஹிய அம் ரஹீசத்துன், அது விலை உயர்ந்ததா அல்லது மலிவானதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். ஸோ வாட்சை பற்றி தான் கேட்குறாங்க. அப்போது அதுக்காக நம்ம பயன்படுத்துகிற தமீர் பெண்பாலாக தான் இருக்கணும். ஸோ ஹாஷிம் எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க? இன்னஹா, நிச்சயமாக அது, ரஹீசத்துன், மலிவானது, ஜித்தன், மிக குறைவானது, அதாவது ரொம்ப ரொம்ப சீப்பானது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இட் இஸ் வெரி மச் சீப் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாருங்கள் என்ன எவ்வளோது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து தானே வாங்கினாங்க. ஸோ ருப்பீஸில் சொல்கிறாங்க பாருங்கள். இன்னஹா, நிச்சயமாக அது, பி மியத்தி ரூபியத்தின் ஃபக்கத், அது வெறும் 100 ரூபாய் மட்டுமே அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு வந்து நம்பர்ஸ் தெரியும், எண்ணிக்கை நமக்கு தெரியும். ஆமாம் தானே? எண்ணிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? 1 2 தவிர 3லேருந்து நம்ம வந்து அந்த நம்பர்ஸை முதாஃபாக பயன்படுத்தணும். பின்னாடி வர்றது முதாஃப் இலைஹியாக இருக்கும். ஆமாவா? அதே போல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முன்னாடிலாம் பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு இப்போது 3 கதவுகள் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? பாபுன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு தான். அப்போ நம்மளுக்கு வந்து எண்ணிக்கையில் மருபுத்தா வரணும். அப்போ எப்படி எழுதுவோம்? சலாசத்து அபுவாபின் அப்படின்னு எழுதுவோம். ஆமாவா? சலாசத்து அபுவாபின், 3 கதவுகள். சலாசத்து முதாஃபு, அபுவாபின் முதாஃப் இலைஹி, இப்படி தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த நம்பருக்கு பின்னாடி வர்ற அந்த இஸ்மு வந்து ப்ளூரலில் இருக்கும், அதாவது பன்மை, ஜம்மு பன்மையில் இருக்கும். ஆமாவா? ஞாபகம் வருதா? சரி, அப்போது இந்த மியத்துன் அப்படின்றது 100ன்னு அர்த்தம். 100. மியத்துன் அப்படின்னா 100 அப்படின்னு அர்த்தம். அப்போ 100 அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ரூபியாத்தின், அதாவது பன்மையில் வரணும். ரூபியத்துன் அப்படின்னா ருபி, ரூபியாத்துன் அப்படின்னா ருபீஸ், ரூபாய்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ மியத்துங்கிற அந்த 100 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு பின்னாடி நம்ம போடுற இஸ்மு பன்மையில் இருக்கணும். ஆனால் இங்கே பன்மையில் இல்லை. இது ஒரு ரூல். 100, 200, 300, 400, 500, 600 இந்த நம்பருக்கெல்லாம் பின்னாடி வரக்கூடிய இஸ்மு ஒருமையில் தான் இருக்கும். சரியா? ஆனால் முதாஃப் இலைஹி பேட்டர்னில் தான் இருக்கும். ஆனால் ஒருமையில் இருக்கும். முதாஃப் இலைஹி ஒருமையில் இருக்கும். எதுக்கு? வெறும் இந்த நம்பருக்கு மட்டும். 100, 200, 300, 400, 500, 6 அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? இந்த நம்பருக்கு மட்டும் பின்னாடி வரக்கூடிய இஸ்மு ஒருமையில் தான் இருக்கும். சரியா?
இது ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? புரியுதா இப்போது? இப்போ இன்னஹா பி மியத்தி ரூபியத்தின் ஃபக்கத். சரியா? இன்டீட் திஸ் இஸ் ஃபார் ஒன்லி 100 rupees. நிச்சயமாக இது வெறும் 100 ரூபாய் மட்டுமே. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி தர்க்கீப் வைக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இன்னஹா ரஹீசத்துன் ஜித்தன். இன்னஹா என்ன சொல்லணும் நம்ம? ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பு. ரஹீசத்துன் ஹா வந்து என்னது? இஸ்மு இன்ன மன்சூபு. ரஹீசத்துன் அதுதான் ஹபர். ஜித்தன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது வந்து ஒரு இஸ்மு. இதுக்கான அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷால்லா நம்ம போக போக ஜித்தன் அப்படிங்கிறதுக்கான டெப்த்தாக தர்கீப் என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சரியாம்மா? ரைட். அடுத்து பாருங்கள். இன்னஹா மறுபடியும் ஒரு ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பு. ஹா அப்படிங்கிறது இஸ்மு இன்ன மன்சூபு. பி மியத்தி இது தான் வந்து ஹபர். சரிங்களா? பிங்கிறது ஜாரு, மியத் அப்படிங்கிறது மஜ்ரூரு, வஹுவ முதாஃப். அந்த மியாத்துங்கிறது முதாஃபா வேறு இருக்குது. ரூபியத்தின் அது முதாஃப் இலைஹி. ஃபக்கத் அப்படிங்கிறது ஒன்லி அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்னது? ஒன்லி, அதாவது மட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு இந்த ஃபக்கத் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக ஒரு சென்டென்ஸோடைய கடைசியில் தான் வரும். ஏன்னா அந்த மட்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வார்த்தைக்கு அதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு, ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி தான் இது மட்டும்தான், அது மட்டும்தான், அவன் மட்டும் அப்படின்னு நம்ம அந்த மட்டும் எங்கே அதிகமாக போடுவோம் அப்படின்னா ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி லாஸ்ட்டில் தான் போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இஸ்மு தான். சரிங்களா? தேவைப்படுற இடத்துல நம்ம அந்த இஸ்மை போட்டு பயன்படுத்திக்கலாம். சரியாம்மா? ஓகே. ஸோ இப்போ இது விளங்குதா, புரியுதா? இங்கே என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னேன் அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். முதர்ரிசு ஆசிரியர் என்ன கேட்குறாரு? கம் அஹன் லக யா ஹாஷிமு. ஹாஷிமே, உனக்கு எத்தனை சகோதரர்கள், உனக்கு எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேர்ன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அதோட கண்டினியூஷன், அந்த உரையாடலுடைய கண்டினியூஷன் இருக்குது. சிம்பிளாக தான் இருக்கும். அது ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள். ஹாஷிம் என்ன சொல்கிறாரு? லீ சலாசத்து இஹுவத்தின். நான் சொன்னேன்னா அந்த மியத்து 100, 200, 300 அதுக்கு தான் பின்னாடி வரக்கூடிய இஸ்மு ஒருமையாக இருக்கும். ஆனால் மற்றதுக்கெல்லாம் நார்மலாக நம்ம பார்த்த மாதிரி தான் நம்ம போடணும். சரியா? லீ எனக்கு சலாசத்து இஹுவத்தின் 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். சரியா? ஸோ இதுக்கு எப்படி தர்கீப் சொல்லுவோம்? லீ இது வந்து ஹபர் முன்னாடியும் முபுததா பின்னாடியும் போயிடுச்சு. லீ அப்படின்னா ஹபர் முகத்தம், ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா. சலாசத்து அதுதான் முபுததா முஅஹரு, இஹுவத்தின் அது வந்து முதாஃப் இலைஹி. சரியா? நெக்ஸ்ட்டு ஆசிரியர் என்ன கேட்குறான்னு பாருங்கள். துல்லாபுன் ஹும், அவர்கள் மாணவர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே யாராவது பக்கத்தில் வேறு ஏதோ கூட்டம் நிற்கிது. ஸோ அதை பார்த்து அவங்க கேட்கும்போது என்ன கேட்குறாங்க? துல்லாபுன் ஹும், அவங்கெல்லாம் மாணவங்களா அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கேள்வி கேட்கறதுக்கான அந்த ஹம்சா வரலை அப்படின்னா நம்ம இந்த வாக்கியத்தை எப்படி எழுதுவோம்? அவர்கள் மாணவர்கள் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்? ஹும் துல்லாபுன் அப்படின்னு எழுதுவோம். ஆமாவா? ஆனால் இங்கே அப்படியே ஆனால் கேள்வியாக மாற்றும்போது அது அப்படியே மாறிடுச்சு. அவர்கள் மாணவர்களா அப்படின்னு கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்கலாம். அஹும் துல்லாபுன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் இங்கே எப்படி கேட்டிருக்காங்க? துல்லாபுன் ஹும், அவர்கள் மாணவங்களா அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்குறாங்க. இப்படியும் நம்ம பேசுவோம் தானே. ஸோ அந்த நேரத்தில் முபுத்ததாவையும் ஹபரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? புரியுதா? நம்ம வந்து மோஸ்ட்லி கொஷின்ஸை வந்து கொஸ்டினுக்கு நம்ம தர்கீப் வைக்க மாட்டோம். ஆமாம் தானே? ஸோ நம்ம வந்து மாற்றியும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ரைட். இங்கே எப்படி கேட்டிருக்காங்க? துல்லாபுன்ஹும், அவங்கெல்லாம் மாணவர்களா அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்கள். எல்லாம் இல்லை, இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், துச்சாருன் வியாபாரிகள், மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? லா ஹர்ஃபுல் ஜவாபு, இன்ன ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்பு,
ஹும் அப்போ என்னது இஸ்ம இன்ன. ஹும்முங்கிறது என்னது இஸ்ம இன்ன மன்சூபு. துஜாருன் அப்படிங்கிறது ஹபரு. சரியா, புரியுதாம்மா? என்ன செய்யும் முபுத்ததாவை தான் மாற்றும், மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு ஆசிரியர் என்ன கேட்குறாங்க பாருங்கள். வக்கம் உஹ்தன் லக, இன்னும் உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள்? ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாரு? லி எனக்கு அர்பஉ அஹவாத்தின். அர்பஉ அஹவாத்தின் எனக்கு 4 சகோதரிகள். இது முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வந்திருக்கு. லி முபுத்ததா ஹபர் முக்கத்தம் ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா. அர்பஉ இதுதான் நம்மளுடைய முபுத்ததா வஹுவ முதாஃப். அஹவாத்தின் முதாஃப் இலைஹி. சரியா, நெக்ஸ்ட் ஆசிரியர் என்ன கேட்குறாரு? ஃபில் ஹிந்தி ஹுன்ன அல்லான, தற்போது அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா? இப்போ உன்னுடைய சகோதரிகள்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாரு? லா இல்லை. இன்ன ஹுன்ன நிச்சயமாக அவர்கள், ஹுனா இங்கே, ஹுனாக்கன அங்கே, ஹுனா இங்கே, பில் மதீனதி மதீனாவில், பில் மதீனத்தில் முனவ்வரதி மதீனா முனவ்வராவில் இங்கே, உடன் உடன், அபி என்னுடைய தந்தை, வ இன்னும், உம்மி என்னுடைய தாயாருடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இல்லை அவர்கள் நிச்சயமாக இங்கே மதீனா முனவ்வராவில் என் தந்தையுடனும் தாயுடனும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஹர்ஃபுல் ஜவாபு. இன்ன ஹுன்ன, இன்ன ஹர்ஃபு தௌகீது வ நஸ்பு. ஹுன்ன அப்படிங்கிறது இஸ்மு இன்ன மன்சூபு. ஹுனா அப்படிங்கிறது ஜர்ஃபு. பில் மதீனதி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஹபர். பிங்கிறது ஜாரு, அல் மதீனதி மஜ்ரூரு. அப்போ அல் முனவ்வரதி அப்படிங்கிறது என்னது நாத்தா வந்திருக்கு, மதீனாக்கு நாத்தா வந்திருக்கு. ம ஜர்ஃபு, அபி முதாஃப் முதாஃப் இலைஹி, வாவ் அத்துஃபு, உம்மி முதாஃப் முதாஃப் இலைஹி. சரியாம்மா, புரியுதுங்களா? ரைட், இப்போ லாஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் பாருங்கள். ஆசிரியர் என்ன கேட்குறாரு? துவாலிபாத்துன் ஹொன்ன, அவங்க எல்லாம் மாணவிகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஷிம் என்ன பதில் சொல்கிறாரு? எல்லாம் என்ன ஹுன்ன முதர்ரிசாத்துன் பில் மதுரசத்தி சானவியதி. இல்லை அவங்க எல்லார் நிச்சயமாக அவர்கள் ஆசிரியைகள். எதனோட ஆசிரியைகள்? நடுநிலை பள்ளியின் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, லா ஹர்ஃபுல் ஜவாபு. இன்ன ஹுன்ன, இன்ன ஹர்ஃபு தௌகீது வ நஸ்பு. ஹுன்ன இஸ்மு இன்ன மன்சூபு. முதர்ரிசாத்துன் இதுதான் நம்மளுடைய ஹபர். சரிங்களா, அப்போ பின்னாடி வர்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா, கூடுதலான தகவல்கள். பில் மதுரசதி அப்படிங்கிறது என்னது? ஜாரு மஜ்ரூரு. அதாவது பி வந்து ஜாரு, அல் மதுரசதி அப்படிங்கிறது மஜ்ரூரு. அப்போ சானவியத்தி அப்படிங்கிறது என்னது? நாத்தா வந்திருக்குது, மதுரசத்திக்கு நாத்தா வந்திருக்குது. சரியாம்மா, புரியுதா? இப்போ இந்த கான்வர்சேஷன் முழுக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதா? புதுசாக நம்ம இந்த இன்ன ஹர்ஃபு தௌகீது, அதாவது உறுதிப்படுத்துவதற்காக, திட்டவட்டமாக உறுதிப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஹர்ஃபு. இது பின்னாடி வரக்கூடிய இஸ்ம நசபு செஞ்சிடும். இது ஒரு வாக்கியத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, சரிங்களா, ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்லும்போது நம்ம இந்த இன்னவை ஃப்ரண்ட்டில் சேர்த்துக்குவோம். இதுக்கு நிறைய தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அதுவும் சேம் அக்காவுடைய வேலையை தான் பார்க்கும். அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு என்ன பேர், பின்னாடி வரக்கூடிய இஸ்மெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அல்ஹம்துலில்லா, நம்ம இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த விஷயங்களை பாருங்கள். நோட்ஸ் இன்ஷால்லா ஒரு லெசன் முடித்ததுக்கப்புறமா அதனுடைய ஃபுல் நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இல்லை இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லும்போதே நோட்ஸ் கொடுத்துருங்க, அதுதான் எங்களுக்கு ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷால்லா அந்த மாதிரியே பண்ணிடலாம். சரிங்களா, நான் இப்போ வரைக்கும் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஒரு லெசன் முடியும் போது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோமோ அதையெல்லாம் நோட்ஸாக கொடுத்துடலாம்
அப்போ தான் அந்த லெசனில் நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல், புதுசாக கற்றுக்கிட்ட பாயிண்ட்ஸ் எதையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் நோட்ஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டை சொல்லும்போது அப்படியே சைட் பை சைட் நீங்கள் அதுக்கு நோட்ஸு தந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது மாதிரியே செஞ்சிடலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹுக்கே. போக போக இந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள். அல்லாஹுக்காக சலிப்பு தட்டாமல் அதிகமாக இதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.